வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போகிறேன். வாங்க பார்த்துடலாம். பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அது கூடவே 2 பெரிய தக்காளி சேர்த்திக்கலாம். நான் புளி கம்மியாக தான் சேர்த்துவேன், தக்காளி ஜாஸ்தி சேர்த்துவேன். அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வர துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு அளவுக்கு விரல் சோடுக்கு கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடக்கல் வச்சு எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா ரெட் கலராக வர்ற அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும், இல்லாட்டி பிசு பிசுப்புன்னு கொடுக்கும் சாம்பார். நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்திருக்கிறேன். அது கூடவே உடைச்ச உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா பொரிச்சதுக்கப்புறம் கடுகு, பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிவிட்டலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கலர் மாறி வரணும், ரெட் கலராக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ அது கூடவே சாம்பார் தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பருப்பு நல்லா கடைஞ்ச பருப்பு இருக்குங்களா, அது கூடவே சேர்த்திக்கலாம். பருப்பு நல்லா நைஸாக கடையக்கூடாது, முழு பருப்பு அங்கங்கே ஒவ்வொன்றா இருக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு கடைஞ்சி நம்ம அது கூடவே சேர்த்திக்கலாம். வெண்டைக்காவும் கையோடு வதக்கி விட்ட வெண்டைக்காவும் அது கூடவே சேர்த்தி ஒரு கொதி வர டைமு கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்திக்கலாம். புளி தண்ணி சேர்த்து கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. சாம்பார் மீடியமாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இறக்க போகிற டைமு நம்ம உப்பு பார்த்துக்குங்க. உப்பு கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கான்னு உப்பு கரெக்டாக தான் விட்டுருங்க. பத்தலைன்னா சேர்த்திக்குங்க. மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இறக்கிடலாம். சாம்பார் இப்போ ரெடியாக இருக்குது. இதே போல் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சாம்பார், சாதம், அது கூடவே கொத்தவரங்காய் பொரியல், ரசமும் வச்சுருக்கிறேன். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே. இன்று சமையல் அவ்வளோதான்.